மறுபடியாக உத்தரவு. அம்மா வர சொன்னாரா? மறுபடியும் உத்தரவு. ஐயோ ஐயோ பெருகி விடுறத அம்மா நந்தனி, அப்பா கண்ணே சுந்தனி, கண்ணே என்ன கோலமோ, கண்ணே எது கோலமோ, என்ன கோலமோ, கண்ணே எது கோலமோ, யாரால வந்ததம்மா இந்த கோலமோ, யாரால வந்ததம்மா இந்த கோலமோ, அம்மா சுந்தரி என்ன கோல கண்ணு ஏது கோலம்மா, ஏன் இப்படி வந்திருக்கின்றீர்கள் கண்ணே? எதனால் தெரியுமாப்பா இந்த கோலம்? அம்மா அந்த பாவி அந்த
காரணம் யார் தெரியுமாப்பா? ஏம்மா இப்படி இந்த கோலத்துல வந்திருக்கிற என்னம்மா காரணம்? அந்த பாவியாக இருக்கக்கூடிய யாதவ கண்ணு. யாரு? அந்த யாதவ கண்ணனப்பா. யாதவனா? ஆமா. அவனால் என்னம்மா? எங்களுடைய மன்னவராக இருக்கக்கூடிய கம்சபவாளரை கொன்று அவர் மன்னவர் மாண்டு நாங்கள் விதவையாக இருக்கிறோம். யாரு? என் மருமகளா? என் மருமகளா? ஐயோ! ஐயோ மருகா! கம்சா! ஐயோ ஐயோ என்ன செய்வேன்? பாவியாளே ஐயோ பாவியலோ பாவியாளே படுபாவியாளே ஐயோ அவனை அந்த யாதவன் மறுகடை மடித்து விட்டால் மறுகடை மடித்ததுனால் என்னுடைய பிள்ளைகள் என் பிள்ளைகள் இருவரும் என் கண் எதிரே அக்னியை மூட்டி அக்னியில பிள்ளைகள் இறந்து விட்டார்கள். சரி கிளம்பு. அந்த யாதவனை மடித்துத்தான் மறு வேலையே. என்ன சண்டைக்கு யாதவன் கிட்ட நீ அங்க போன நானும் வரணுமா? பின்ன யாரு வருவாங்க? நீ யாரு? மந்திரி. மந்திரிக்கு என்ன பேரா? மகாராஜா கூட தான். மகாராஜா கூட நானும் வரணுமா? மகாராஜா யார் வருவாங்க? எங்க வீட்டுக்காரிக்கு நான் ஒரே ஒரு ஆம்பளையா சண்டைக்கு நான் நிக்கிறது அந்த யாதவங்கிட்ட சண்டைக்கு போறது சீக்கிரமா என் முன்னாடி சொல்லிட்டு சண்டைக்கு போறா பண்டிகை என்ன புளி வச்சு குழம்பு காய்ச்சி ஊத்துறேன். நீ ஒரு மயிரும் செய்யாத சண்டை சண்டை போர். எங்க அம்மாவுடைய புத்தி கும்ப கும்பனு கும்பல் அந்த மாதிரி சண்டை மாமா பொம்மால புடிச்சு நான் கும்பன் போறத போற. ஆமா சண்டை என்பது இருவர் பங்கு. அந்த சண்டையில மகாராஜா என் வீட்டுக்காரி போய் மாமான்ட்டா சொன்னா அதுக்குதான் எல்லாம் சிரிக்கிறாங்க. இப்பெல்லாம் அப்படித்தான் சொல்றாங்க. வீட்டுக்காரி பண்ண வேற மாதிரி சொல்றாங்களா? எப்படி வேலைக்கு போய் வர பாப்பானா போய் வர கொண்டு வாயினா காசு மட்டும் பத்திரமா வரட்டும். அப்படிதான் மாமாக்கு மரியாதை. அது முக்கியம் இல்ல, காசு தான் முக்கியம். ஆமா சரி போயிடலாம். புறப்படுவோமா? பொண்டாட்டிக்கிட்டு சொல்லிட்டு தான் போகணுமா? கௌரி சொல்லாத போயிட்டுனா வண்டி எடுத்து நீ பைபாஸ் கூட போக மாட்டேன். ஏன் உடனே இப்பதான் எல்லாம் போற கொள்ளு போன் வச்சிருக்கிறாங்க. செல்லு போன் அப்படியே அமைச்சாலும் வண்டி எடுத்துட்டா ஏன் சாயங்காலம் வரத்துக்கு எப்படி ஒரு 5 மணி ஆகும். எதுக்கு? நீ வண்டி தானே கூட்டாளி யாருன்னா சேர்ந்துக்கிறாங்களா? எதுக்குடா கூட்டாளி? எப்படியும் ஒரு மாதிரியா தான் வரும் வண்டிக்கு.
என்னத்துக்கு மாதிரியா இப்ப நம்ம அண்ணன் வந்துக்கிறாரு அந்த மாதிரி கேக்குறாங்களா இல்லையா அதுக்கு வீட்டுல கேக்குறாங்க எப்படி சொல்லிட்டு போயிட்டா கொண்டாடிக்கிட்டு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா பாப்பா பல நேரத்துக்கு போய் வரண்டி பல நேரத்துக்கு போயிட்டு வர அப்படி நேரத்துக்குள்ள வந்து சேர்ந்துருவேன் வீட்டுக்காரர் ஏதாவது வேலையா போயிருக்கிறாரு அப்படின்னு போன் பண்ண மாட்டாங்க இல்லன்னா சொல்லாது போயிட்டுனா அந்த மாதிரி பேக்கலாடணும் சொல்லாது போயிட்டா அப்படி சொல்லிட்டா ஒரே வேகமா போய் யாதவனை அப்படி வழியாட்டி யாதவா அவனை ஒரே ஒரு அட்டி தள்ளா அவன் நிக்க போறதுல சண்டைக்கு போவாதா சண்டைக்கு நாம போறதே இந்த பூமி சீக்கா போறது அந்த யாதவங்கிட்ட ஒரே நிமிஷம் கூட்டின்னு வந்துடுறோம் கூட்டின்னு வந்து சொல்லிட்டு நாம போறது எப்படின்னு மட்டும் எல்லாம் பாக்குவாங்க சீக்கிரமா